பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராஜி கிட்ட வந்து கதிர் கேட்குறாங்க, என்ன ராஜி உனக்கு வந்து போலீஸ் ஆகணுன்றது கனவு தானே, விருப்பம் உனக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. விருப்பம் இருக்குதான், அப்புறம் எதுக்காக அமைதியாக இருக்க? இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எதுக்காக நீ கஷ்டப்படுற? இல்லை அது வந்து மாமாவுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு எந்த பொய்யை சொல்லி போகிறது, அதை நினச்சி தான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து உன்னுடைய போலீஸ் கனவு உனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சரி நீ வீட்டில் இருக்கவங்களுக்காக பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நீ சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேன், அதுக்காக வந்து நீ என்ன பண்ணவே சொல்ல, ஒருவேளை உன் ஃப்ரெண்டுங்களோ உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் வந்து வராங்க, அவங்க கிட்ட வந்து நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லும்போது உனக்கு அப்போ எப்படி இருக்கோ, நான் வந்து அனுபவிக்கிற வழி வேதனை நீ உனக்கு வேண்டாம், என்ன நடந்தாலும் சரி உன்னை நான் போலீஸ் ஆகணுன்றது நான் முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு உறுதுணையாக நீ இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீ வந்து கண்டிப்பா போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. கதிர் சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராஜியும் ஒத்துக்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் நம்ம செந்திலையும் மீனாவையும் கூட்டிட்டு போயிட்டு பொண்ணு பக்கா போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து நின்றுடுச்சு, அதே மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என் பையனுக்கும் இவனுக்கும் நான் எந்த வேறுபாடுமே பார்த்தது கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பசங்களுக்கு நான் என்ன செய்யணும் அதே தான் இவனுக்கு எப்போவுமே செய்வங்கன்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் சந்தோஷம் தான், இப்போ நிச்சயதார்த்தம் வேண்டாம், ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே பண்ணிக்கலாம், இங்கே பாருங்க இவனை பற்றியும் சரி எங்கள் குடும்பத்தை பத்தி என்னெல்லாமோ பேசுவாங்க, அது எதுவுமே நீங்க பெருசுபடுத்திக்க கூடாது, நீங்க வந்து கண்டிப்பா எங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு சொல்றாங்க. பழனியும் வந்து ரொம்பவே சந்தோஷமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. பொண்ணு ஒத்துக்குது, ரொம்பவே ஹாப்பியா வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயத்த வந்து எப்படி நம்ம கன்வே பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க காந்திமதிக்கு அதே மாதிரி எல்லா விஷயமும் சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால சொல்றாங்க மூச்சு கூட விட மாட்டேன், என் பையனுக்கு நல்லது நடந்தா போதும், அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் நல்லா சொல்லி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க காந்திமதி. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.